ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ டே 5க்கு உண்டான லைவ் டெஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம மத்திய அரசு பாடத்திலிருந்து தான் நம்ம 10 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மத்திய அரசு பாடத்திலிருந்து தான். ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம 1 by 1 எல்லா கொஷின்ஸுமே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகளில் தவறானது எது? ஸோ மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்றத பாருங்கள். சூப்பர். ஆப்ஷன் பி தான் தவறு. ஓகேங்களா? என்ன தவறு அதில்? அவர் 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரான பதவியை வகித்துள்ளவராக இருத்தல் வேண்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் கிடையாது. 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் இல்லை, நீதிபதியாக அவர் இருந்திருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். இது எல்லாமே கரெக்டு தான். செகண்ட் மட்டும் தவறு. சரிங்களா? ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள்: குடிமகனாக இருத்தல் வேண்டும், அவர் 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியை வகித்துள்ளவராக இருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றி இருக்க வேண்டும். சரிங்களா? உயர் நீதிமன்ற நீதிபதி 5 ஆண்டு, அப்படி இல்லைன்னா உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக 10 ஆண்டுகள் அவர் இருக்கணும். சரிங்களா? உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மாறுறதுக்கு. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும். கரெக்டு. தற்காலிக அடிப்படையில் அடாக் பேசிஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அவருடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட எல்லாருக்குமே சேர்த்து இதர நீதிபதிகளுக்கும் சேர்த்து 65 வயது வரை அவர் பதவியில் நீடிப்பர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் போயிடலாம். மக்களவையின் செயல்பாடுகள் பற்றிய சரியான கூற்றை காண்க. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்டு மட்டும் தப்பு. சரிங்களா? அப்போ 1, 2, 4 ஆப்ஷன் சி ஆன்சர். சரிங்களா? ஸோ ஏன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா, நம்பிக்கை இல்லா தீர்மானம் மாநிலங்களவை போலவே மக்களவையும் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். அது முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவை போலவே மக்களவையிலும்லாம் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. மக்களவையில் மட்டும்தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அனைத்து மசோதாக்களும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும், நிதி மசோதா உட்பட. கரெக்டு. குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்கள் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவை போலவே மக்களவையிலும் அதிகாரம் பெற்றுள்ளது. அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்திற்காக எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவையிலும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது. இதுவும் கரெக்டு. சரிங்களா? ஸோ அப்போ 1, 2, 4 கரெக்டு, 3 மட்டும் தப்பு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை இல்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? தேர்ட் கொஷின் போயிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை?
4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். சூப்பர். ஆன்சர் வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா 1, 4 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 2, 3 வந்து தப்பு. ஓகேங்களா? மாநிலங்களவை நிரந்தர அவை ஆகும், அதனை கலைக்க முடியாது. கரெக்டு. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். அதே மாதிரி மாநிலங்களின் துணை குடியரசுத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. எதனால 2, 3 தப்புனா, மாநிலங்களின் உறுப்பினரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் கொடுத்துருக்கேன், 6 ஆண்டுகள். ஓகேங்களா? அதே மாதிரி அதன் உறுப்பினர்களில் 4இல் ஒரு பகுதியினர் கொடுத்துருக்கேன், 4இல் இல்லை 3இல் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகின்றன. ஸோ அதனால் இந்த 2, 3 தப்பு, 1, 4 கரெக்டு. சரிங்களா? இதுதான் இந்த 6 ஆண்டுகள் பதவிக்காலம், 6 ஆண்டுகள். உறுப்பினர்கள் வந்து 3இல் ஒரு பகுதியினர் வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு வந்து ஓய்வு பெறுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இது வந்து 3rd. இப்போ 4th கொஷின். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் அல்லாதவை எது அப்படின்ட்டு கேட்டிருக்கேன், பாருங்க. சூப்பர். ஆன்சர் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறு. மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், கரெக்டு. அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும், கரெக்டு. மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருக்கக்கூடாது, கரெக்டு. எதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு? 30 வயதுக்கு குறையுடையவராய் இருத்தல் கூடாது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அது போட்டிருக்கேன், அது தப்பு. 25 வயது. ஓகேங்களா? அதே மாதிரி நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் வேண்டும் போட்டிருக்கேன், இருத்தல் கூடாது. ஓகேங்களா? இதனால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறு. இங்கே பாருங்கள், 25 வயதிற்கு குறையுடையவராய் இருத்தல் கூடாது. ஸோ 30ன்னு கொடுத்துருந்தேன், அதனால் அது தப்பு. அதே மாதிரி நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதனால தான் அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. சரிங்களா? ஓகே, 5th கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின். அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அரசு அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது? எந்த சட்டப்பிரிவு? சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 74 உட்பிரிவு 1. இதன்படி தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சட்டப்பிரிவு படி தான். சரிங்களா? ஓகே, சட்டப்பிரிவு 74 உட்பிரிவு 1. ஓகேங்களா? சரி, ஓகே. 6th கொஷின் போயிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை? நல்லா பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி, இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா, இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறா பாருங்கள். சூப்பர். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார்.
1967ஆம் ஆண்டுன்னு கொடுத்துருக்கேன், இது தப்பு. 1969ஆம் ஆண்டு இத்தகைய நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த டைமில் இருந்தவர் வந்து முகமது யதுல்லா, இவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு. சரிங்களா? 1969 ஓகேங்களா, 1969ஆம் ஆண்டு ஓகேங்களா, அதனால் அது தப்பு. ஓகே, 7th கொஷின் பாருங்கள். மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்? சூப்பர். அதாவது ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு 1 படி துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கரெக்டு. துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கரெக்டு. மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இதுவும் கரெக்டு. இத்தகைய தீர்மானம் வந்து கொண்டு வரும் பட்சத்தில் ஓகேங்களா, அவர் வந்து குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் கொடுத்துருக்கு. 10 நாட்கள் இல்லை, 14 நாட்கள் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்கள் முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு அறிவிப்பை வந்து அவங்க வழங்கியிருக்கணும். சரிங்களா? ஓகே, 8th கொஷின் போகலாம். குடியரசுத் தலைவர் நீக்கம் ஓகேங்களா, அதை பற்றின தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கேன். மொத்தம் 4 ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். சாரி, எந்த ஆப்ஷன் தவறுன்னு சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 4th ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தவறு ஓகேங்களா. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். அவர் இப்போ நான் வந்து இந்த குடியரசுத் தலைவர் பதவி வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் யார்கிட்ட போய் கொடுக்கலாம்? துணை குடியரசுத் தலைவர். அதே மாதிரி அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இன்கேஸ் அவர் ஏதாவது வந்து குற்றம் செஞ்சிட்டாலோ சட்டப்பிரிவு 61 படி அவரை வந்து டைரெக்டாக வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கலாம். இவருக்கு எதிரான இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியே டைரெக்டாக பண்ண முடியாது. இது பார்லிமெண்ட்டில் 2 அவையிலையுமே வந்து அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை வந்து நிறைவேற்றப்பட முடியும். சரிங்களா? மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 1/3 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்த 1/3 பங்கு கிடையாது, 4/1 பங்கு. இதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 4/1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அந்த பதவியில் வந்து தொடரலாம். சரிங்களா? இதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தவறு. சரிங்களா? ஓகே, 9th கொஷின் போகலாம். 9th கொஷின் பாருங்கள். பின்வரும் எதன் அடிப்படையில் மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கின்றது? ஸோ இங்கேயே ஒரு க்ளூ கிடச்சிருச்சு உங்களுக்கு. மேல்முறையீட்டு வழக்குகள் அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஆன்சரு. மேல்முறையீடு நீதி வரையறை ஓகேங்களா. மேல்முறையீடு நிதி வரையறை ஓகேங்களா. நீதி தான் வரும். ஓகே, இங்கே தப்பாக நான் கொடுத்துட்டேன். நீதி வரையறை தான். சரிங்களா? மேல்முறையீடு நீதி வரையறை ஓகேங்களா. இதன் அடிப்படையில் தான் வந்து மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இது. ஓகே,
இது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே வழக்குகளை உச்சநீதிமன்றம் முன் கொண்டு செல்ல முடியும். ஸோ அப்போ ஹைகோர்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த இது கேஸ் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுக்கணும், சரிங்களா, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி பட்சத்தில் தான் வந்து மேல்முறையீட்டு வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் எடுத்து பண்ணுவாங்க, சரிங்களா. ஓகே, ஃபைனல் கொஷின். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ரொம்ப ஈஸி. சூப்பர். ஆன்சர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பாங்க. ஸோ குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு மறைமுக தேர்தல், ஓகேங்களா. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவன்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர், ஓகேங்களா. வாக்காளர் குழுமம் என்பது யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் சேர்த்து தான் அந்த வாக்காளர் குழுமத்தில் வந்து இருப்பாங்க, சரிங்களா. அப்படி அந்த வாக்காளர் குழுமத்திலிருந்து இருக்கிறவங்களோட விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தான் வந்து குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து நடக்கும், சரிங்களா. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் வந்து யார் பதவி பிரமாணம் செய்வாங்க, உறுதிமொழி எல்லாம் வந்து யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான், ஓகேங்களா. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவரும். இப்போ 5 இயர்ஸ் அவர் இருக்கார் அப்படின்னா அடுத்த 5 இயர்ஸும் அவரே கூட தேர்ந்தெடுக்கப்படலாம், ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதோடு வந்து நம்ம டே 5க்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராக ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 1 டே முடிஞ்சிருச்சு, வீக்கில் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இந்த நாளை வந்து இன்னும் சந்தோஷமாக ஆரம்பிங்க, ஓகேங்களா. நானும் என்னுடைய வேலையை போய் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.